வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்ரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி ராதா அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நெறி ஜமுனாராணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாந்திரிய குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளதே கமல. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமல. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டல் பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேறு. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தாள் கலங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே
நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழ்வும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே உண்மை உணர்வு பற்றிய மேலும் ஒரு கவி. கருத்து வேறுபாடுகள், தேவை பழக்கம், அமையும் சூழல் தன்மை, திருந்தி உயரும் அறிவு நான்குக்கேற்ப, தேவை உணர்வில் நீதி அளவு தன்மை, தேர்ந்தெடுக்கும் காலம் இவை, மனம் மதிக்கும் தேவைகளில் உணர்ச்சிவயமானோர் தம்மை திருத்த முடியாது, உதவி மட்டும் செய்வோம். தேவைகளை அறிந்தொழுகி நல்வாழ்வுக்கு திரும்ப நினைப்போர்கட்கே திருத்தம் சொல்வோம். உண்மை உணர்வு பெற்றுவிட்ட பிறகு கருத்து வேறுபாடுகளை எப்படி எதிர்கொள்வது? அவரவர் அவர்களுடைய கர்மய பதிவுகள், கல்வி அனுபவங்கள், சிந்தனை, இப்படி பலவற்றை பொறுத்து தங்களது கருத்தே சரி என்று நினைக்கின்ற மக்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். பிற கருத்தும் சரியாக இருக்கக்கூடும் என்று சிந்திப்பவர்கள் சாதாரண நிலையிலிருந்து சற்று உயர்கிறார்கள். அதிலேயும் நிறைய குறைகள் இருக்கலாம். நிறையை பாராட்டுவதற்கும் குறையை திருத்துவதற்கும் உண்மை உணர்வு பெற்றவர்களால் தான் முடியும். தேவை பழக்கம், அமையும் சூழல் தன்மை, திருந்தி உயரும் அறிவு நான்குக்கு ஏற்ப. தேவை பழக்கம், அமையும் சூழல் தன்மை, திருந்தி உயரும் அறிவு நான்குக்கு ஏற்ப. தேவை பழக்கம் தெரியும். சூழ்நிலை, தேவையால் வரும் எண்ணம், பழக்கத்தால், சந்தர்ப்பத்தால் வரக்கூடிய எண்ணங்கள் சொல்லும் இல்லையா? அதுபோல அமையும் சூழல் தன்மை. நான்காவது திருந்தி உயரும் அறிவு. இதுதான் முக்கியமான அம்சம். திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் திருத்தம் வரும். ஐ ஆம் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற நினைப்பு உள்ளவர்களிடத்துல ஒன்றும் செல்லுபடியாகாது. க்ளோஸ்டு டோர்ஸ் முட்டினா நமக்கு தான் தலை வலிக்குமே தவிர அங்க ஒன்றும் உள்ள போகாது. எனவே திருந்தி உயரும் அறிவு இது அடிப்படை தேவை. ஆன்மீக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஒரு சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே கூட ஒரு சுமூகமான உறவை காத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த திருந்தி உயர்கின்ற ஒரு பக்குவம் வேணும். ஏனென்றால் சாமி சொல்லுவாங்க, இனினோ பெரிய குருன்னு மலைக்க வேண்டாம், உங்களை மாதிரி நானும் ஒரு தாய் தந்தை வழியாக பிறந்தவன் தான். நீங்க பல துறைகளிலே அறிவை சிதறவிட்டிருக்கீங்க, அதனால என்னுடைய நிலைக்கு நீங்க வர முடியல, அவ்வளவுதான். நான் அந்த அறிவை கடுகு போல சிதற விடாம ஒரே மெய்ப்பொருள் தேடலில் மட்டுமே இணைத்து கொண்டேன். அதனால் எந்த துறையிலே நான் உயர்ந்திருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம் என்றார். இப்படி எல்லோருமே வினைப்பதிவில் முன்பின்னாய் இருப்போம் என்பது தெரியவில்லை என்றாலும் கூட
கையில் 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தால் பயன்படுத்த முடியுமா? கொஞ்சம் நெட்டை குட்டன் இருந்தால் தான் கையை பயன்படுத்த முடியும். அதே போல ஏற்றத்தாழ்வுகள் என்பது பரிணாம நீதியிலே தடுக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒன்று அல்லவா? ஸோ நாம் பார்க்கின்ற மனிதர்களிலேயே ஒன்று போல் இருக்கிறார்களா? இல்லை. அப்போ இத்தனை கோடி வகைகளிலே நானும் ஒருவன் என்ற ஒரு மேம்போக்கான சிந்தனை இருந்தால் கூட மற்றவர் கருத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிற தன்மை இருக்கும். இல்லை என்றால் காதிலேயே போட்டுக்க மாட்டாங்க. எவ்வளவு அனுபவம் எல்லாம் இருந்தாலும் கூட நீங்க நான் சொல்றேன் கேளுங்கன்றதை விட யாரோ சொன்னாங்க இப்படி அப்படின்னா ஓ அப்படியா அப்படிம்பாங்க. ஏன்னா இவனெல்லாம் சொல்ல வந்துட்டான் அப்படின்ற ஈகோ. அதனால சில நல்ல கருத்துக்கள் என்றாலும் கூட யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ இப்படியெல்லாம் மனிதனுடைய அந்த ஆணவத்தின் டிகிரிஸ், அதனுடைய படித்தளங்கள் இருக்கு பாருங்க, அது பல வகையில இருக்கும். அதனால எதை எங்கே பயன்படுத்துவது என்பதெல்லாம் அறிவுத்திறம். அந்த அறிவுத்திறம் என்பது என்ன? சிந்தனையால், பக்குவத்தால், ஆன்மீக பயிற்சிகளால் வரக்கூடியது தவிர வேறு வழியில வரக்கூடியது எல்லாமே விஞ்ஞான சிந்தனைகளாக, சீர்திருத்த கருத்துக்களாக இருக்கும். அவ்வளவுதான். அதனால் திருந்தி உயரும் அறிவு 4க்கு ஏற்ப தேவை உணர்வில் நீதி, அளவு, தன்மை தேர்ந்தெடுக்கும் காலம். அதாவது எதிர்பார்த்தலிலே இந்த 4 அளவுகோள்கள் உண்டு. தேவை உணர்வு என்பது எதிர்பார்ப்பு தானே. அதாவது தேவைகளை நம்மாலேயே நிறைவு செய்து கொள்ள முடியும் என்றால் அது எதிர்பார்ப்புக்குள் வராது. தன்னால் முடியாத போதுதான் வேறு யாராவது செய்து தருவார்களா என்ற உணர்வு தானே எதிர்பார்ப்பு. அதனால் ஏற்படக்கூடிய தேவைகளை, ஆசைகளை நம்மால் நிறைவு செய்து கொள்ள முடியும் என்றால் செய்து கொள்கிறோம். யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். இயலவில்லை என்றால் தான் அடுத்தவர் யாராவது துணை செய்வார்களா என்று பார்ப்போம். இப்ப இதுல இந்த எதிர்பார்த்தலிலே 4 அம்சங்கள் உண்டு என்று மகரிஷி எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற கவியில சொல்வார். தேவை, அளவு, தன்மை தேர்ந்தெடுக்கும் காலம். இப்போ ஒன்றை நாம் எப்படி மதிக்கிறோமோ அதே அளவிலே, அதே கோணத்திலே, அதே தராசில அடுத்தவர்கள் மதிப்பார்களா? இல்லையா? எத்தனை மனிதர்கள் உண்டோ அத்தனை வேறுபாடுகள் உண்டு. அதே போல அளவு, நம்ம ஒரு அளவு நினைக்கிறோம், அதே அளவு அவங்க நினைப்பார்களா? இருக்காது. அதே போல நாம் ஒன்றை எந்த அளவுக்கு அவசியம் என்று நினைக்கிறோமோ அதே போல மற்றவங்க அதை நினைக்க மாட்டாங்க. பிறகு காலம், உடனே செய்யணும் எதிர்பார்ப்போம். அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதையும் நிச்சயிக்க முடியாது. அப்ப 4 நிலைகளிலேயும் எதிர்பார்த்தல் ஏமாற்றத்தை தான் தரும் என்பார் மகரிஷி அவர்கள். அதனால மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். முடிந்த வரைக்கும் நம்முடைய கடமைகளை செய்திருக்கிறோம். அடுத்தவர்களுடைய தேவை வருகின்ற போது அவருடைய சுதந்திரத்துக்கு தான் தர வேண்டுமே தவிர நம்முடைய தேவைக்கோ அவசரத்திற்கோ கட்டுப்படுத்த முடியாது. இப்படி நீதி, அளவு, தன்மை தேர்ந்தெடுக்கும் காலம், இவை மனம் மதிக்கும் தேவைகளில் உணர்ச்சிவயமானோர் தம்மை திருத்த முடியாது. இந்த 4 அளவுகளிலே, மனம் மதிக்கும் தேவைகளிலே
உணர்ச்சி வயமானோர் தம்மை திருத்த முடியாது. இதுல எத்தனை பேர் இதுல இருப்பாங்க தெரியுங்களா? அதாவது ஒரு அதுவும் வீடுகள்ல எல்லா வேலையும் ஒத்துக்கும் சொல்லிடுவாங்க. கடைசி இது கூட செய்யலையா அப்படிம்பாங்க. அதுவும் குறிப்பா இந்த கணவன்மார்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு பாருங்க. மனைவி என்னவோ எல்லாத்தையும் இந்த ஜீபூம்பா மாதிரி செய்து முடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதை கூட செய்யலையா அப்படிம்பாங்க தேவை வரும்போது. அப்போ இதே நீங்க செய்து பாருங்களேன். உங்க வேலையை நான் செய்யறேன், எங்க வேலையை நீங்க செய்து பாருங்க. அப்ப தெரியும் எவ்வளவு அவஸ்தை அப்படின்றது. சோ அடுத்தவுடைய சிரமம் என்ன என்பதை அவர்களாக இருந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய பக்குவம் ஞானம் இருந்தால்தான் எந்த இடத்திலேயுமே ஒரு சுமூகமான உறவை காத்துக்கொள்ள முடியும். அது இல்லாத போது அவசரத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள், அது இவர் மறந்துடலாம், அவர் மனசுல ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாருங்க, அது ரொம்ப நல்லதுதான். ஆனா அந்த உணர்ச்சி வயத்தில் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் அடுத்த ஒரு மனசை புண்படுத்தும் இல்ல, அவரு மறக்க மாட்டார் இல்ல. அப்போ இது ஒன்றும் பெரிய பிளஸ் பாயிண்ட் கிடையாது. அவர் எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டாரு, கோவம் வந்தா கத்திடுவார் அப்படின்னா அது ஓகே தான். ஆனா கேட்டவங்க மனசு மட்டும் என்ன. அதனால அவர் அளவில இது ஒண்ணும் உள்ள இல்லையே தவிர அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்ட்டு யோசிக்கணும் இல்ல. எல்லாருமே காதுல போட்டுக்காம இருப்பாங்களா? சோ பொறுப்பற்ற தன்மைக்கும் கவலை ஒழித்த நிலைக்கும் மிக பெரும் பேதம் உண்டுங்க. ஸோ இது எல்லாம் புரியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க இல்லையா? அதனால உணர்ச்சி வயமானோர் தம்மை திருத்த முடியாது. சாகிற வரைக்கும் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப இது என்னன்னா, இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும். ஏன்னா அது தெரியாத போது ஒவ்வொரு அனுபவமும் ஒரு இடியாகத்தான் இருக்கும். இந்த ஏங்கல் இவங்க இப்படித்தான் அப்படின்றத நாம் கண்டுகொண்டு விட்டோம் என்று சொன்னார் அதை சமாளிச்சிடலாம். அப்படி நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் இவங்க ஒரு கேரக்டர் என்னன்னு புரிந்து கொண்டோம் என்று சொன்னார் அதுக்கு தகுந்தாற் போல நடந்துட்டு போயிட்டா நாம நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். இதுவும் சுயநலம்தான். நாம நிம்மதியா இருக்கணும் இல்லை. அதனால இந்த நுட்பத்தை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆளாளுக்கு தகுந்த குள்ளா போடுறதுதான். ஸோ நம்ம என்ன பாதிக்காத வகையில அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இவங்க இப்படித்தான் பேசுவாங்க, அப்படித்தான் செய்வாங்க என்று ஏற்கனவே தெரிஞ்சது தானே, புதுசா ஒண்ணும் இல்லையே அப்படின்ற ஒரு சகிப்புத்தன்மை வந்துவிடும். இப்படி உணர்ச்சி வயமானத்தமை திருத்த முடியாது, உதவி மட்டும் செய்வோம். உதவி மட்டும் செய்வோம். ஏன்னா சாந்த சுரபியோ அல்லது உணர்ச்சி வேகமோ எல்லோருக்கும் தேவைகள் உண்டு, உதவிகள் உதவிகள் தேவைப்படும். அப்ப அவங்களா நமக்கு எந்த காரியமும் ஆகல, ரைட்? நண்பர், உறவு, குடும்பம் என்ன செய்தாக முடியும்? விட்டு கொடுத்தா போயாகணும். அப்போ அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது, ஆனால் நாம் அதை செய்துதான் ஆகணும். இப்படி குடும்பத்திலே அமைதியை, நம்ம மனசிலே அமைதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற சகிப்புத்தன்மைகள் எல்லாம் பெருக்கிக் கொள்ளணும். அதைத்தான் சாமி சொல்லுவாங்க, இல்லறம் என்பதே டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இந்த 3 இல்லைன்னா வாழ முடியாது. முதல்ல குடும்பத்தை ரெண்டா வைங்க, தனி மனிதனே நிம்மதி வாழ முடியாது. ஸோ சுயநலத்தை மையம் கொண்டாவது இந்த டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் இந்த பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மகிட்ட இருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லை என்றால் வெளியிலிருந்து வாங்கி பயிற்சி செஞ்சு நம்மை பக்குப்படுத்திக் கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது.
இல்லைன்னா கடைசி வரைக்கும் நொந்து நூலாக வேண்டியதுதான். இப்படி உதவி மட்டும் செய்வோம், தேவைகளை அறிந்து ஒழுகி நல்வாழ்வுக்கு திரும்ப நினைப்போர்கட்கே திருத்தம் சொல்வோம். சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க குடும்பங்களில. எப்படி தேவைகளை அறிந்து ஒழுகி நல்வாழ்வுக்கு திரும்ப நினைப்போர். இப்போ நமக்கு என்ன தேவை, அதை எப்படி நாம் பெற முடியும், மற்றவருடைய உதவிகளை எப்படி அணுக்கமாக பெற முடியும், இதிலிருந்து நாம் எப்படி வாழ்க்கையில உயர்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து போக முடியும் அப்படின்ற சிந்தனை வருகின்ற போதுதான் மற்றவர்களையே கூர்ந்து கவனிப்பாங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களிலே என்ன நல்லது இருக்குன்னு சிந்திப்பாங்க. இந்த இந்த கூர் நோக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்குங்க, யாருக்கு அனுபவம் இல்லை? அப்படி அனுபவப்பட்டவர்கள் எல்லாம் அறிவுரை சொல்றாங்க, ஆனா கேட்க முடியுதா? இப்போ குடும்பங்கள்ல 70-80 வயசுல பெரியவங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட 60-70 வருஷம் அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா சொன்ன பேரன் பேத்திகள் எதிர்த்துதான் நிற்பாங்க. அப்போ என்ன காரணம்? நாம பிறந்து வளர்ந்த சூழ்நிலைகள் காலகட்டம் வேற. இன்றைக்கு இருக்கின்ற குழந்தைகளின் அறிவு திறம், காலம், அறிவு, சூழ்நிலைகள் இதெல்லாம் வேற. அப்ப இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அந்த குழந்தைகளுக்கு எது பாதுகாப்பானது, இதை செய்தால் என்ன சிக்கல் வரும் என்று சொல்ல முடிகிற அளவுக்கு அனுபவங்களை வைத்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு இருந்தால் பெரியவர்கள் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. இல்லைன்னா எப்பவும் போராட்டமா தான் இருக்கும். அதனால் மற்றவுடைய தேவைகளை கூர்ந்து நுணுகி நோக்கி அதுல சிக்கல் வரும் என்றால் மட்டுமே அதற்கு தடுப்பதற்கான அறிவுரை சொன்னால், கேட்கவில்லை என்றாலும் கூட அடிபட்டாங்க வச்சுக்கோங்க, ஓ இவங்க சொல்றது என்னவோ ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படின்றதுல 1-2 அனுபவங்கள்லேயே புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கருத்துக்களை அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அனுபவங்கள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் சொல்லுகின்ற திறமைக்கு என்ன வேணும் என்றால் சுய ஆய்வு, எதையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடியது, காலம், கலாச்சாரம், இருக்கின்ற இடம், சூழ்நிலைகள் இவற்றை பொறுத்து இதெல்லாம் சிந்தித்து பார்த்து தான் அறிவுரை சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் பெருசு, என்ன மாதிரி அனுபவப்பட்டவங்க யாருமே கிடையாது என்ற எண்ணம் உள்ளவர்கள் பெரியவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு இவங்களால ஒரு பிரயோஜனம் இருக்காது, சிக்கல் தான் மிச்சமாகும். அப்ப என்ன செய்யறது? நன்மை அழகா லகுவா பேசி கொண்டு முதிர் இல்லத்துல பாதுகாப்பு விட்டுற வேண்டியதுதான். கம்ஃபர்டபுள், நீங்களும் நல்லா இருங்க, நாங்களும் நல்லா இருக்கிறோம்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். இப்படி அந்த வள்ளுவர் சொல்லுவாரு, சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். எந்த வார்த்தைகளை சொன்னால் பயன் தருமோ அதை சொல்லணும். யார் அந்த வார்த்தைகளை மதித்து கேட்பார்களோ அங்க சொல்லணும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, இது சொல்வதற்கு. சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல், அங்க கேட்கலன்னா இது நல்ல கருத்து தான், ஆனா ஈடுபடாது. அப்ப பேசாம விட்டுட வேண்டியதுதான். அவங்களே ஒரு நாளைக்கு தெரிஞ்சிடுவாங்க. ஓடத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது, பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விலை ஏது. அவங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்படி மனவளக்கலை தத்துவங்கள் என்பதெல்லாமே இந்த வாழ்க்கை, தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி என்ற வகையில எப்படி மேம்படுத்த முடியும் என்பதுதான் அடிப்படை.
கர்மயோக வாழ்க்கை தான் அடிப்படையே தவிர ஞானம் பெறுவது, இறைவனை அடைவது அது எல்லாருக்கும் சாத்தியமாகுமா என்ன? கிடைத்தால் நல்லது, கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் நம் கடமை அறவாழ்வை நாட்டத்திலிருந்து விலகக்கூடாது என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தாற்பயம். புரிந்து பயன்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். மிக சிறப்பான விளக்கம். நமக்காக இன்றைய ஞானமும் வாழும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு சிறப்பான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி தரகேஸ்வரி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்திய நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மகள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் அனைவரையும் நன்றி கூறிய வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வளமுடன்.